அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி தொடர்ச்சி அதே தாங்க போட்டுட்ருக்கேன். மாந்திரிகை பற்றி தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாந்திரிக கலையை நீங்கள் மாந்திரிகம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசை எந்திரமாக்கி மந்திரத்தை சொல்கிறது தான் மாந்திரிகம்ங்கிறது. மந்திரம் ப்ளஸ் எந்திரம், மனசை எந்திரமாக்கி மந்திரத்தை சொல்கிறது தான் மாந்திரிகம்ங்கிறது. அப்போ மனசை கட்டுப்படுத்தி அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், படைகளைங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அது எதுக்கு எந்த தெய்வத்துக்கு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அகோர தெய்வத்தை சித்தி பண்ணி அவங்கள்ட்ட ஒரு ஏவல் சொல்லி நீங்கள் செய்ய வைக்கும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக படையல் வேணும். அப்போ சுடலை மாடன் இது மாதிரி கோர தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சித்தி பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்புறம் ஒரு வேலையை சொல்லும்போது அந்த வேலையை செஞ்சு விடுங்க அப்படி சொல்லும்போது அப்போ படையல் தேவை. நார்மலாக நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் உங்கள் வாழ்க்கை வளப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாந்திரிக கலை நல்லாவே பயன்படுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கணபதி சித்து, முருகன் சித்து, பாலா திரிபுர சுந்தரி சித்து, புவனேஸ்வரி சித்து, அப்புறம் சக்தி சித்துன்னு இருக்குது, அப்புறம் பஞ்சாட்சர சித்து, அப்புறம் ஷடாட்சர சித்து, இது மாதிரி நிறைய சித்துக்கள் இருக்குது, அதாவது மந்திரங்கள் இருக்குங்க. இந்த மந்திரங்களை இந்த மந்திரம் எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் புவனேஸ்வரி சித்து இல்லை சாமுண்டீஸ்வரி சித்துன்னு வச்சிங்களேன். சாமுண்டீஸ்வரி சித்தில் கூட நீங்கள் அஷ்டகர்மா இருக்குது. அஷ்டகர்ம மந்திரத்தை கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு ஜபிச்சிங்கன்னா அஷ்டகர்மம் தான் செய்யலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறாது. எந்த மந்திரம் சொன்னால் நம்ம வாழ்க்கையை வளம்பெறுங்கிறத ஒரு குருமார்கிட்ட கொண்டு அந்த மந்திரத்தை காமிச்சு இது சொல்லலாமா, நமக்கு பயன்படுமா, நம்ம வாழ்க்கை செழிப்பாகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இப்போ நல்லபடியாக முன்னேற்றம் ஏற்படுங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். இது என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, செவ்வாதோஷம் இருந்துச்சு. நான் ஜாதகம் பார்த்தேன். நான் ஜோசியர் பேசிக்காகவே ஜாதகம் பார்த்து நான் எதேச்சமாக நான் முருகன் சித்தி கொடுத்து இது செய்யுங்கம்மா அப்படின்னேன். 48 நாள் ஜபம் பண்ணுங்க அப்படின்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணு வைராக்கியமாக எடுத்து செஞ்சாப்புல. 36வது நாளே அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சிங்க. அந்த பொண்ணு யாருக்காகவும் அந்த மந்திரம் சொல்லலை, தனக்காக மட்டும் சொன்னாப்புல. அது அப்படிங்கிறப்ப அந்த மந்திரம் அந்த பொண்ணுக்கு சித்தி ஆணுச்சு. சித்தி பண்ண நான் சொல்லிட்டேன், நீ 40 நாள் முடிச்சாகணும் அப்படின்னேன். அதே மாதிரி 40 நாள் முடிச்சது. நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு நீ குழந்தை குட்டிக்குள்ளே சந்தோஷமாக இருக்காப்புல. இது மாதிரி நம்ம சொந்த பிரயோகத்தை பயன்படுத்தும் போது இது மாதிரி தெய்வங்கள் நீங்கள் எடுத்து பிரயோகம் மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். இது மாந்திரிகத்துக்காக இல்லை, பொது நலத்துக்காக சொல்ல வர்றேன். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம், கும்பகோணம்.